இன்று ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி அஸ்வசும தொடர்பிலான மிக முக்கியமான ஒரு தகவலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த ஏப்ரல் கொடுப்பனவு எப்போ சிஸ்டத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி. அந்த தகவலை சொல்கிறதுக்காக தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். நீங்கள் இன்றைக்கு தான் இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட இந்த சந்தோஷமான செய்தியை நீங்கள் அறிந்து கொள்கிறதுக்கு இப்போவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த அஸ்வசும புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு 8 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் நிவாரணம் ஒன்று கொடுக்கப்பட இருந்தது. அது 5000 ரூபாய்க்கான அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான ஒரு நிவாரணம். அது 2500 ரூபாய்க்கு வழங்கப்பட இருந்துச்சு. ஆனால் இது தேர்தல் காலம் என்பதனால் இந்த நிவாரண பொதியை வழங்கும் செயற்பாடு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு இந்த 5000 ரூபாய்க்கு பெறுமதியான அந்த அத்தியாவசிய பொருளை 2500 ரூபாய்க்கு உரிய பயனாளர்களுக்கு கொடுப்பதற்கான எல்லா திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்கு உங்களோட பிரதேச செயலகத்தில் இருக்கக்கூடிய அஸ்வசும தொடர்பான தகவல்களை வழங்குகின்ற அதிகாரிகளை சந்தித்து நீங்கள் என்ன செய்யலாம், கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ இந்த மீளாய்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் அதே நேரம் புதிய விண்ணப்பதாரிகளுக்கு ஜூலை மாதத்திலிருந்து கொடுப்பனவுகள் கொடுக்கப்பட இருக்கிறது. ஜூன் மாதத்தில் அனைத்து நடவடிக்கைகளும் முடிவுக்கு வந்து ஜூலை மாதத்தில் அதற்கான கொடுப்பனவுகள் கொடுக்கப்படும். எனவே அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் எல்லாருமே எதிர்பார்ப்போடு காத்துடுங்க. சரி, இந்த ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவு அஸ்வசும கொடுப்பனவு எப்போது சிஸ்டத்துக்கு வரும், எப்போது வங்கிக்கு வரும் அப்படிங்கிற தகவலை அறிந்து கொள்கிறதுக்காகத்தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. நாங்கள் போட்டிருக்கிற மற்ற வீடியோஸுக்குள்ள நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க, எத்தனை மணிக்கு எப்போ கிடைக்கும், என்ன மாதிரி எடுக்கலாம், லேட் ஆகுமா, ஒருவேளை இந்த நிவாரணம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அப்படிங்கிறனால இந்த அஸ்வசும காசையும் தரமாட்டாங்களா, இடைநிறுத்தப்படுமா, தேர்தலுக்கு பிறகுதான் காசு செலுத்தப்படுமா, என்ன மாதிரி இந்த செய்திகளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க. அஸ்வசும காசு கட்டாயம் உங்களுக்கு இந்த மாதத்துக்குரிய காசு கிடைக்கும். அதாவது ஏப்ரல் மாதத்துக்குரிய காசு கிடைக்கும். அந்த நிவாரண பொதியைத்தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் நிறுத்தியிருக்காங்க. காரணம், இந்த தேர்தல் காலங்களில் இதை இப்படி கொடுக்கும்போது அது ஒரு தேர்தல் பிரச்சாரமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால. ஆனால் அஸ்வசும ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவு உங்களோட சிஸ்டத்துக்கு வரவு வைக்கப்பட்டிருக்கு. எனவே நாளைய தினம் நீங்கள் உங்களோட சிஸ்டத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சிஸ்டத்துக்கு அப்டேட் ஆகிவிடும். எனவே இந்த சிஸ்டத்துக்கு அப்டேட் ஆன செய்தி அப்டேட்டுக்கு ஆகினதுக்கு பிறகும் நாங்கள் உங்களுக்கு தருவோம். எனவே நீங்கள் தொடர்ந்து காணொலியை பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற காணொலிகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வரவு வைக்கப்படுகின்ற இந்த ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவு எப்போ வங்கிக்கு வரும் அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. சாதாரணமாக சிஸ்டத்துக்கு வந்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு 5 நாளோ ஒரு 6 நாளோ எடுக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். எனவே நாளைய தினத்தில் அது உங்களோட சிஸ்டத்துக்கு அப்டேட் ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு 5 நாள் கழித்து நீங்கள் என்ன செய்யலாம், வங்கியில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பேங்க்குக்கு எப்போ வரும் அப்படிங்கிற தகவல்களையும் முன்கூட்டியே நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். எனவே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவு தொடர்பில் தேடிட்டு இருந்தவங்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள்.